மருந்தில்லா மருத்துவத்தை மக்களிடம் சேர்ப்போம் என்கிற மிக உயரிய கொள்கையோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான விழாவினுடைய தலைமையை ஏற்றிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே, வரவேற்புரை நிலைக்கு அமர்ந்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர் கோதன்ராம் அவர்களே, இந்த விழாவினை மிகுந்த கலகலப்போடு எடுத்து செல்கிற ஆற்றல் படைத்த நம்மை எல்லாம் குலுங்க குலுங்க சிரிக்க வைத்த அன்பு சகோதரி திருமதி புனிதா ஏகாம்பரம் அவர்களே, பதிப்பாளர்களின் எழுத்தாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக, ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் டார்லிங் ஆக விளங்குகிற கோவை விஜயா பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் மு வேலாயுதம் அவர்களே, இயற்கை வைத்தியம், இயற்கை விவசாயம் மூலமாக நிச்சயமாக வெற்றியை நிலைநாட்ட முடியும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிற சபாபதி அவர்களே, என் தந்தை தமிழ்மாறன் அவர்களை பற்றி நான் மகிழ்ச்சி கொள்ளும்படியாக என்கிற நிலையை தாண்டி நெகிழ்ச்சி கொள்ளும்படியாக என் தந்தையை பற்றி அவர்கள் உயர்வாக குறிப்பிட்டீர்களே, திரு மணி அவர்களே, திரு பழனிசாமி அவர்களே, பாபாசியினுடைய துணைத் தலைவர் எங்களுடைய அன்பு சகோதரர் டைகர் சுப்பிரமணியன் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியை தன்னுடைய வளமான தமிழாலும் அருமையான உச்சரிப்பாலும் நடத்தி கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய வாசகர்களுள் ஒருவர் என்று நான் பெருமை கொள்ளத்தக்க அன்பிற்குரிய திருமதி சு உஷா ராணி அவர்களே, நன்றிகளை சொல்ல இருக்கிற ஜனனி அவர்களே, தமிழ்வாணனுடைய அன்பு நேசர்களே, என் பொருட்டு வந்திருக்கிற அன்பு உள்ளங்களே, டாக்டர் ராகவன் அவர்களே, கணேசன் அவர்களே, ராமானுஜன் அவர்களே, விருந்தினர்களே, நண்பர்களே, எல்லோருக்கும் மிக பிடித்த கதாநாயகனாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் இயற்கை குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்கள். பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தை தமிழ்வாணன் அவர்களையும் வாழ வைக்கின்ற தமிழையும் இந்த அவையையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நிகழ்ச்சியிலே கடைசியாக பேசுவது என்பது பெருமைதான். ஆனால் 3 விஷயங்கள் அங்கே இருப்பதில்லை. முதலாவது, கொண்டு வந்த விஷயத்தெல்லாம் மற்றவர்கள் பேசி தீர்த்து விடுகிற பொழுது நான் குறித்து வைத்திருந்த செய்திகளை எல்லாம் ஒன்றாக அடித்து பேசுவதற்கு விஷயம் இல்லாமல் போய்விடுகிற நிலைமை இருக்கிறது. இரண்டாவது, நல்ல வேளையாக நிகழவில்லை. கூட்டம் சேர்ப்பவர்கள் என்று இருக்கிறார்கள், கூட்டத்தை விரட்டுவதற்கு சில பேர் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் அந்த இரண்டாவது தவறு நிகழவில்லை, கூட்டம் முழுமையாக இருக்கிறது. மூன்றாவது, ஏன் வீட்டுக்கு கடைசியாக நேரம் கழித்து சாப்பாட்டுக்கு தாமதமாக வீடு திரும்பினோம் என்று சொன்னால், இந்த கடைசியாக பேசின லேனாந்தவானால் குற்றச்சாட்டுக்கு ஆளாக மற்றவர்கள் எல்லாம் மறக்கப்பட்டு விடுவார்கள். எனவே கடைசியாக பேசுகிற பொழுது நேரம் இருப்பதில்லை, கூட்டம் இருப்பதில்லை, விஷயம் இருப்பதில்லை. ஆனாலும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லித்தான் நான் வேண்டியிருக்கிறது. என்னுடைய மேடை வாழ்விலே நான் 2 விதமான நாகரிகங்களை கடைபிடித்து வருகிறேன். இந்த 2 நாகரிகங்கள்
பேச்சாளர்கள் கடைபிடிப்பதாக எனக்கு தெரியவில்லை. முதலாவது நாகரிகம் எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டுக்கொள்ளாமல் நான் மேடை ஏறுவதே கிடையாது. கேட்டேன். இயற்கை குமார் அவர்கள் ஒரு நேரத்தை சொல்லி இருக்கிறார்கள். அந்த நேரத்தை நான் இடத்திலே சொல்வதாக இல்லை. கூட்டம் நடத்துகிறவர்களுக்கு இருக்கிற மனநிலை வேறு, அமர்ந்திருக்கிறவனுக்கு இருக்கிற மனநிலை வேறு. கருப்பு கண்ணாடித்தான் எப்பொழுது பேசி முடிப்பான், எப்பொழுது புறப்பட்டு வீட்டுக்கு செல்லலாம் என்கிற உணர்வோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார். அப்படியானால் உங்கள் உணர்வையும் அவருடைய உணர்வையும் எப்படி நடுக்கோடு போடுவது, எப்படி நேரத்தை நிர்ணயித்துக் கொள்வது என்பதற்கு நான் ஒரு உத்தியை கையாண்டு வருகிறேன். இந்த முன்பகுதியில் இருக்கிறார்களே அவர் ரொம்ப நல்லவர்கள், எவ்வளவு போரடித்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நடுப்பகுதியில் இருக்கிறார்களே அவரிடத்திலே கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டும். பேச்சிலே சுவை முந்தினால் மெல்ல நெளிவார்கள், தலையை சொல்வார்கள், பக்கத்திலே இருப்பவரிடத்திலே பேச்சு கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த கூட்டத்தினுடைய பின்பகுதியில் இருக்கிறார்களே அவர்கள் தான் இந்த கூட்டத்தினுடைய உண்மையான நாடிகள். அவர்களுடைய உள்ளமர்ந்து பேசுவேன். கொடுத்த நேரத்தை எல்லாம் பேசி தீர்த்தே ஆவேன் என்கிற பழக்கம் இடத்திலே. ஒவ்வொரு ஊரிலும் இந்த பேச்சாளரை கட்டுப்படுத்துவதற்கு விதவிதமான உத்திகளை கையாளுகிறார்கள். தூத்துக்குடியிலே என்ன வழக்கம் என்றால் ஒருவர் முட்டி போட்டுக்கொண்டு பின்னால் சத்தம் இல்லாமல் வருவார். வந்து சட்டையை பிடித்து லேசாக எடுப்பார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பேச்சினுடைய எல்லையை நீங்கள் கடந்து விட்டீர்கள், கூட்டம் உங்கள் கையிலே இல்லை என்பதை. ஒரு அரசியல்வாதி மேடையில் பேசிக் கொண்டிருந்தார்.